ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுது என்ன செய்யணுமாங்க? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா. நம்ம இயேசுவை ஒரு நாள் எல்லாருமே சந்திச்சுதான் ஆகணும். இயேசுவுக்கு முன்னாடி எல்லாருமே நின்றுதான் ஆகணும். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே இயேசுக்கு முன்னாடி என்ன செஞ்சாகணும்? நின்று ஆகணும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ரகசிய வருகை, இயேசுடைய ரகசிய வருகைக்கு இந்த உலகம் ரெடி ஆகல, ஆனா சபை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. எது ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது? சபை. உண்மையான மணவாட்டி மணவாளனாகி இயேசுவை சந்திப்பதற்கு மத்திய ஆகாயத்துல 7 வருஷம் திரும்ப நடக்கும். அது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 19 7ஆம் வசனத்திலிருந்து நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று என்ன செய்யப்பட்டேன்? சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று நல்லா கவனிங்க. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து எப்ப நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை. இப்ப நம்ம கடைசி காலத்தில் நிக்கிறோம். இயேசு சொன்ன அத்தனை வசனங்களும் நிறைவேறி விட்டது. சரிதான? யூதர்கள் தேவாலயத்தை கட்டுவதற்கு ரெடியாகி விட்டார்கள். எல்லாமே ரெடியா இருக்குது. இப்ப மேக்சிமம் இயேசுடைய வருகை தான் தாமதம். சரிதான்? அது எந்த வினாடியிலும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். இயேசுடைய ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உண்மையான மணவாட்டி ஆகிய சபை என்ன செய்யப்படும்னா, இமைப்பொழுது மர்மமாகி மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மத்திய ஆகாயத்துல எத்தனை வருஷம் இருப்பாங்கன்னா, 7 வருஷம் மணவாட்டிக்கு திருவிருந்து, கல்யாண விருந்து என்ன செய்யும்? நடக்கும். 7 வருஷம் நடக்கும்போது இந்த மணவாட்டியுடைய திருமணத்துல அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுது. யார் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க புது ஏற்பாட்டு சபை விசுவாசிகள். சரிதான? உயிரோடு இருக்கிற நம்ம மர்வமாகி மத்திய ஆகாயத்துல போவோம். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களும் இயேசுடைய வருகையில வருவார்கள். அதுக்கடுத்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இதுவரைக்கும் வாழ்ந்து செத்திருப்பாங்க பாத்தீங்களா? அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு மணவாட்டி ஆகிய சபைக்கு அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்காங்கன்னா, அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாரும் மணவாட்டி கிடையாது. யார் தான் மணவாட்டி? புதிய ஏற்பாட்டு சபை தான் மணவாட்டி. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, நீங்க தான் இயேசுக்கு யாரு தெரியுமா? மணவாட்டி. ஆனா உங்களை பார்த்தா மணவாட்டி மாதிரியே தெரியுது. அப்ப மணவாட்டி சபை எப்படி இருக்கணும்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிற்பதற்கு தம்மை தாமே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிற்பதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப இந்த மணவாளனாகி இயேசுவுக்கு முன்னாடி நீங்க நிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்கணும். இந்த உலகத்துல தன் இஷ்டப்படி வாழ்ந்தோர் தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மனசும் மாம்சமும் என்ன விரும்புதோ அதன்படி அவங்க என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க. அப்படி வாழ்றவங்க மணவாளனாகி இயேசுவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? சந்தோஷமா போய் நிக்க முடியாது. எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதை செய்து முடித்தவனே மணவாளனாகி இயேசுவுக்கு முன்னாடி போய் எப்படி நிக்க முடியும்? தைரியம் அளிக்க முடியும். சிலருக்கு எஜமானுடைய சித்தம் தெரிவதில்லை, சிலருக்கு எஜமானுடைய சித்தம் தெரியும். அறிந்தும் அவன் தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் அவனுக்கு அநேக அடிகள் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப ஒரு வேலை ஸ்தலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு எஜமான் ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்திருக்கிறார். இத்தனை மாதத்துக்குள்ள நீங்க செய்து முடிக்கணும். அவர் எஜமானன் விரும்பினபடி ஒரு மனிதன் வேலை பார்க்கிறவன் கரெக்டா வேலையை செஞ்சிருந்தா, எஜமானனை நாளைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா அவன் தைரியமா போய் என்ன செய்ய முடியும்? நிக்க
முடியும். ஏனென்றால் நான் எஜமான் கொடுத்த வேலையெல்லாம் என்ன செய்து விட்டேன்? செய்து முடித்து விட்டேன். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் என்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பிதா தன்னை குறித்து இந்த பூமியில வைத்திருந்த அத்தனை பரிபூர்ண சித்தத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்ததுனால பிதாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தைரியமா போய் நின்னார். அல்லேலூயா. அவருடைய மனவாழ்வியாக சபையாக நம்மளும் மனவாளனாகி இயேசுவுக்கு முன்னாடி போய் எப்படி நிக்கணும்? தைரியமா நிக்கணும். தைரியமா நிக்கணும்னா இந்த பூமியில நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை அறிந்து தேவ சித்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். தேவ சித்தம் அதுவா நிறைவேறுமா? நிறைவேறவே நிறைவேறாது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 13 நீங்க 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்யணும் அப்படின்னா நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில என்ன செய்யப்படுவதாக. அப்ப நல்லா கவனிக்கணும். தேவ சித்தம் தானாக நிறைவேறுவதில்லை. இந்த உலகத்துல நிறைய பேர் பிறக்கிறாங்க. எல்லாரும் தேவ சித்தத்தை செய்வதில்லை. அநேகர் தங்கள் சுய சித்தத்தை தான் செய்கிறார்கள். சுய சித்தம் செய்கிற எந்த மனிதனும் மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு முன்னாடி சிங்காசனத்துக்கு முன்பாக தைரியமாய் போய் நிற்கவே முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை செய்து முடித்தவனே இயேசுவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும்? தைரியமா போய் என்ன செய்ய முடியும்? நிக்க. நீங்களும் நானும் தேவ சித்தத்தை என்ன செய்யணுங்க? செய்து முடிக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல எப்படி சொல்லுங்க? தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். அல்லேலூயா. இந்த உலக வேலையில உலகத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் கவர்மெண்ட் வைக்குது. அந்த எக்ஸாமுக்கு நல்லா படித்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி தைரியமா போய் நிற்பாங்க. ஏன்னா நல்லா படிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? நல்லா படிக்காதவங்க எப்படி இருப்பாங்க? நீங்க தைரியம் அனுப்பாங்களா? அவங்களுக்கு தைரியம் வருமா? அன்னைக்கு தான் உளுந்து உளுந்து படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு? எக்ஸாமுக்கு முன்னாடி ஐயா ஒரு வாரம் உளுந்து உளுந்து படிப்பாரு. படிச்சதே குழம்பி போகும். இது அதுல இருக்குதா, இது அதுல இருக்குதா, அது இதுல இருக்கான்னு என்ன செஞ்சிடும். அப்ப அவனுக்கு கையு கால்லாம் என்ன செய்யும்? உதறும். இயேசுக்கு முன்னாடி நீங்க உதறவங்களா நிக்க கூடாது. எப்படி நிக்கணும்? தைரியமா என்ன செய்யணும்? நிக்கணும். தைரியமா நிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சில காரியங்களை மட்டும் பார்த்தோம். முதலாவதாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெப குறைவு இருந்தால் நாம் எஜமானனுக்கு முன்பாக தைரியமா என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, பாவம் இருந்தால் எஜமானனுக்கு முன்பாக தைரியமா என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக, நம்ம எஜமானனுக்கு முன்பாக தைரியமா நிக்கணும் அப்படின்னா அறைகள் கட்டப்பட்டவர்களா நம்ம இருக்கணும். அறைகள்ல 2 அறைகள் இருக்குது. ஒன்று இடுப்புல கட்டக்கூடிய பெல்டாகி அறை, ரெண்டாவது மனதின் அறை என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். இப்படி கட்டப்பட்டவங்க தான் இயேசுவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில நம்ம எஜமானனுக்கு முன்பா நிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில விளக்குகள் எப்பொழுது எரிய வேண்டும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35 to 40 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சாப்டர் 12 verse 35 to 40. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது தங்கள் எஜமான் உங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படிக்கு எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் என்ன செய்யணுமா? இருக்கணும். வாசிங்க. எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியர் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால், அப்படியே இருக்க கண்டான்னா விழித்து இருக்கிற ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். திருவிடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று
தெரிந்திருந்தால் வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் என்ன செய்வாராம்? வருவார். ஆகையால் நீங்கள் எப்படி இருங்க? அப்ப நல்லா கவனிக்கணும். மனுஷகுமாரனுடைய வருகையின் போது நீங்க அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா காணப்படணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, எப்பொழுது உங்கள் விளக்குகள் எரிகிறதாக இருக்கணும். உங்க விளக்கு எப்படி இருக்கணுமா? எரிகணும். விளக்கு என்றால் என்ன? நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ள விளக்க கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய விளக்கு என்ன செய்யுதுன்னா எரிய ஆரம்பிக்குது. இந்த எரிகிற விளக்கு தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும்? எரிய வேண்டும். தொடர்ச்சியா ஒரு விளக்கு எரியணும் அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவோம். பார்த்திருக்கீங்களா? இப்ப காலத்துல மக்கள் நிறைய பேர் விளக்க பாக்குறதே இல்லை. ஏன்னா லைட் வந்ததுல இருந்து யாரும் அவ்வளவா என்ன செய்யறது இல்லை, யூஸ் பண்ணல. அந்த காலத்துல சிமினி விளக்குன்னு சொல்லி என்ன வச்சிருப்பாங்க. அதுல திரி இருக்கும். அடுத்து மண்ணெண்ணெய் தினம் என்ன செய்வாங்க? ஊத்துவாங்க. ஊத்தி அதுல லைட் என்ன செய்வாங்க? கூட்டி வைப்பாங்க. இப்படி கூட்டி குறைக்கிறது பல காரியம்லாம் என்ன செஞ்சு இருந்துச்சு. அதனால அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு புரியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றதான ரட்சிப்பு தான் விளக்கு. பெற்றிருக்கிறதான ரட்சிப்பு தான் என்னது? நீங்க இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருக்க நீங்க முழுக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பா என்ன செய்யணும்? எடுக்கும் பொழுது உங்க விளக்கு என்ன செய்யுதுன்னா எரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த விளக்கு தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டும்? எரிய வேண்டும். அப்பதான் நீங்க மனுஷகுமாரன் முன்பாக என்ன செய்ய வேண்டும்? நிற்க முடியும். ஆனா அந்த விளக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன செய்வதில்லை? எரிவதில்லை. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிங்கள் பார்க்கலாம். ஐசாயா chapter 16 verse 1-5 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். எழும்பி பிரகாசி. ஒரு ஒளி எழும்பி பிரகாசினா இயேசுவை விசுவாசித்து சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன வருது? ஒளி வருது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமா என்ன செய்யும்? திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்திற்கு வரும். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. எங்க வெளிச்சம் இருக்கோ அதை நோக்கி மக்கள் கண்டிப்பா என்ன செய்வாங்க? வருவாங்க. ஒரு சபை கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கும் என்றால் இருட்டில் இருக்கிற மக்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றதான அந்த ரட்சிப்பு கொழுந்து விட்டு என்ன செய்ய வேண்டும்? எரிய வேண்டும். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு இது என்ன செய்வதில்லை என்றால் எரிவதில்லை. அதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு லைஃப். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. பிலிப்பியன் chapter 2 verse 14 வாசிங்க பார்க்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் மகிழ்ச்சி. எந்த நாள்ல? கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டிருக்க ரொம்ப சந்தோஷம். சிலர் அபிஷேகம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அவருடைய பிள்ளையா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே நல்லா கவனிங்க, கல்லறையை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கான். எதை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கான்? நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் முடிவை நோக்கி நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆனா எதுக்கு ஓடுறீங்க? அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேவனுக்காக என்ன செய்வதில்லை, ஓடுவதே
இல்ல. ஏன் ஓடுறேனே தெரியாம நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா வீணாக ஓடுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் நாள்ல, அதாவது மனுஷகுமாரன் முன்பாக நிற்கக்கூடிய அந்த நாட்கள்ல நாங்க வீணாக என்ன செய்யக்கூடாது, ஓடினதும் பிரயாசப்பட்டது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு பிரயாசப்படுறாங்க. ஆனா எதுக்கு பிரயாசப்படுறேன்னே தெரியாம என்ன செய்யறாங்க, பிரயாசப்படுற. ஏதோ சாப்பிட, தூங்க, எந்திரிச்சு, ஏதோ ஓட, ஏதோ கல்யாணம் முடிச்சு, ஏதோ குழந்தைய பெற்றோம், ஏதோ அதுக்கடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சோம், அப்படியே லைஃப் ரொட்டைனா ஓட்டுறாங்களே ஒழிய நம்மளை குறித்து தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து நிறைய பேர் என்ன செய்வதில்லை, ஓடுவதில்லை. இது ரொம்ப துக்ககரமான காரியம். தேவ பிள்ளையே, ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இயேசுவுக்கு முன்னாடி போய் நம்ம தைரியமா நிக்கணும் அப்படின்னா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டால் நாம் தைரியமா நிக்கலாம். அல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டுனா என்ன அர்த்தம்? நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறாங்க, ஆனா பைபிளை புரிந்து கொள்ள வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொண்டால் மட்டும்தான் வேத வசனம் உங்களுக்கு வெளிச்சத்தை தரும். அல்லேலூயா. வேத வசனத்தை விலக்கி காட்டாவிட்டால் சிலருக்கு புரியாது. பார்த்திருக்கீங்களா? பிலிப்பிய நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க கந்தகை மந்திரி ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிக்கிருப்பாரு. அதை வாசிக்கும் போது அவருக்கு அதனுடைய விளக்கம் என்ன செய்யாதுன்னா தெரியாது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் பிழைப்புகள் அனுப்பி அவனுக்கு அந்த வேத வசனங்களை விலக்கி காட்டின பொழுது அவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது. அவன் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். அவன் மூலமாக எத்தியோப்பியாவில் நிறைய சபைகள் எழுப்பினது. அல்லேலூயா. அப்ப ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்தை நீ தியானிக்கும் போது ஆவியானவர் உனக்கு வேத வசனம் வெளிப்பாடு தருமா. அந்த வேத வசனம் வெளிச்சம் தான் உன் வாழ்க்கையில நீ தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க செய்யும். வேத வசனம் வெளிப்பாடு இல்லாதவன் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து வருவார் என்பது அவருடைய வருகைக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறதான யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா மெய்யான மேசியாவாக இயேசு இந்த பூமியில வந்து விட்டார். ஆனா இவர் தான் மேசியாங்கிற வெளிப்பாடு அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அந்த வெளிப்பாடு கிடைக்காதவங்களா இருட்டுக்குள்ள வாழ்ந்து இருட்டுக்குள்ளே செத்து போனாங்க. அவங்களுடைய முடிவு நரகம். தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கையில நீ வேதத்தை வாசிக்கிறது போதாது, வேத வசனம் வெளிச்சம் உனக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். வேத வசனம் வெளிச்சம் கிடைச்சா மட்டும்தான் நீ இந்த உலகத்தில் எழுப்பி பிரகாசிக்க முடியும். இப்ப நம்மளை சுத்தி நிறைய இருள் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை என்ன செய்ய மூடும். இருளுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க இந்த பூமியில நமக்கு நைட் லைட் போயிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டாருடைய வெளிச்சம் தெரியும், பாத்துருக்கீங்களா? அது இருள். ஆனா காரிருள் அப்படின்னா ஸ்டாருடைய வெளிச்சத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஸ்டாருடைய வெளிச்சம் என்னன்னா, ஒரு மனுஷனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது வேதத்திலிருந்து ஆவியானவனுக்கு வெளிச்சம் கொடுப்பா. அந்த வெளிச்சம் கிடைச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில நீ முன்னேறவே முடியும். வேத வசனம் வெளிப்பாடு இல்லை அப்படின்னா நீ குழம்பி போவ. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னோடு கூட இன்றைக்கு வேத வசனத்தின் மூலம் என்னோட என்ன செய்யும், பேசும். கர்த்தர் உன்னோடு பேசுகிற எக்ஸ்பீரியன்ஸ் உனக்குள்ள கண்டிப்பா என்ன செய்யணும், இருக்கணும். அதை நீ வாசிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 52ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அவர் காலைதோறும் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனை போல என் செவிகளை கவனிக்கும்படி என்ன செய்கிறார், செய்கிறார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில காலையில எந்திக்கும் போது தாகத்தோடு என்ன செய்யணும், எந்திக்கணும். ஆண்டவரே, நீ என்னோடு கூட பேசணும். காலையில எந்திக்கும் போதே சிலருக்கு வசனத்தின் மூலம் ஆவியானவர் பேசுவார். பார்த்திருக்கீங்களா? உங்களுக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? காலையில எந்திக்கும் போது ஏன்டா இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, எப்படி வண்டி ஓட்ட போறேன்னு தெரியலையே, அந்த கடங்காரன் நிற்பானே, இவன் நிற்பானே, இப்படின்னு எந்திக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுற எக்ஸ்பீரியன்ஸோட எந்திரிச்சு நிற்கிறீங்களா? நீ பெற்றதான ரட்சிப்பு கொழுந்து விட்டு என்ன செய்யணும், எரியணும். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? வாசியங்கள் பார்க்கலாம். அநேகருடைய தீபங்கள் அணைந்து போகிறது. ஏன் அணைந்து போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் வாசிங்கள் பார்க்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம்
அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. முதலாவதாக ஏன் ஒரு தீபம் வெளிச்சம் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எழுதப்பட்டிருக்கு மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு. எதால் மூடப்பட்ட விளக்குங்க? மரக்கால்னா கூடை. கூடையை வச்சுட்டு ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கூடையை வச்சு என்ன செய்வீங்க? அப்படி மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விளக்கு வெளிச்சம் கொடுக்குமா? ஒரு விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த விளக்கு தண்டி மேல இது மாதிரி டேபிள் மேல என்ன செய்யணும்? வீட்டுல உள்ளவங்களுக்கு வெளிச்சம் தரணும். அது யாருக்கு வெளிச்சம் தரணுமா? முதலாவது வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் தரணும். யாருக்கு வெளிச்சம் தரணும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பு, நீங்க பெற்றிருக்கிறதான அபிஷேகத்தை முதல்ல யார் பார்க்கணும் தெரியுமா? வீட்டுல உள்ளவங்க பார்க்கணும். யார் பார்க்கணுங்க? வீட்டுல உள்ளவங்க பார்க்கணும். ஆனா நிறைய பேர் வீட்டுல உள்ளவங்கள என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. ஏன் தெரியுமா? கூடையை வச்சு என்ன செஞ்சிருந்தாங்க? மூடிதான். கூடை என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். கூடை என்பது, இப்ப கூடையை வச்சு ஒரு விளக்கு நீங்க மூடிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிராணவாயு இல்லை. அதனால அது என்ன செய்ய முடியாது? எழுப்பி பிரகாசிக்க முடியாது. அப்ப பிராணவாயு வேணும். மரக்கால் என்பது பழங்காலத்துல வியாபாரத்திற்காக உபயோகிக்கும் ஒரு பாத்திரம். பழங்காலத்துல என்ன செய்வாங்க? வியாபாரத்துக்காக என்ன செய்வாங்க? படிய அளக்கிற படி இருக்கு பார்த்தீங்களா? அது போல வியாபார பொருள், சரிதானா? பழங்காலம் வியாபாரத்தில் உபயோகிக்கும் ஒரு பாத்திரம். அது தொழில், வேலை, வியாபாரத்தை குறிக்கிறது. எதை குறிக்குங்க? கூடையினால் மூடி வச்சது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சிலர் தொழில் வேலை செய்வாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க. இந்த வேலையில அவங்க ஓடி 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 கர்த்தருக்கு நேரம் கொடுக்க அவங்களுக்கு நேரம் என்ன செய்யாது இருக்கு. நேரம் ஓடி 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 உலகத்துல வேலை செய்யணும். மக்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரை கூட வேலை பார்ப்பாங்க. வீட்டுல வேலை பார்க்கணும்னா நல்லா என்ன செய்வாங்க? வேலை பார்ப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு ஜெபம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? நேரம். இதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் என்ன செய்யுங்க? 5 மினிட்ஸ் பைபிள் வாசிங்க. பைபிள் ரீடிங் எத்தனை நிமிஷம்? 5 நிமிஷம். பைபிள் ரீடிங்கோட நின்னாதீங்க. 5 நிமிஷம் விசுவாசத்தை என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ணுங்க. அப்போதான் நீங்க பெற்றதான அந்த ரட்சிப்பு என்ன செய்யும் தெரியுமா? கொழுந்து விட்டு என்ன செய்யும்? எரியும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம், உம்முடைய வேத வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்ப வேத வசனம் வெளிச்சமா மாறணும் அப்படின்னா சும்மாலாம் மாறாது. வேத வசனம் கர்த்தர் அதிகாலையில இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை பிறக்குனாங்க. என்னத்தை பிறக்குனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மன்னாவை பிறக்குனாங்க. இந்த மன்னா அவங்க எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே சாப்பிட முடியாது. அதை உரல்ல போட்டு அல்லது எந்திரத்துல போட்டு என்ன செய்வாங்களாம்? அரைச்சி அதுக்கடுத்து அப்பமா என்ன செய்வாங்கன்னா சுடுவாங்க. சுட்டுதான் என்ன செய்ய முடியும்? பணியாரமா சுட்டுதான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அப்ப என்ன அர்த்தம்? வேத வசனத்தை அசை போடணும். வேத வசனத்தை தியானம் பண்ணணும். என்ன பண்ணணுங்க? தியானம் பண்ணாதான் உங்க விளக்கு என்ன செய்யும்? எரியும். வேதத்தை தியானிக்காவிட்டால் உங்கள் விளக்கு என்ன செய்யும் தெரியுமா? அணைஞ்சு போகும். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை. அதாவது உலகத்துல ஆண்டவர் வேலையை வைத்திருக்கிறார், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்காக வேலைக்கு போகக்கூடாது. அவசியம் வேலை கண்டிப்பா போகணும், சரிதானே? ஆனா ஓவர் டியூட்டி கூடாது. என்ன டியூட்டி கூடாது? வேலை கண்டிப்பா பார்க்கணும். அதுல எந்த டவுன். நம்ம பிசினஸ் பார்க்கணும். பிசினஸ் பார்த்தா தான் கர்த்தர் கையிலையும் பிரயாசத்தை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஆனா வேலை 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 வேலைன்னு உட்கார்ந்து இருப்பவங்களுடைய ஆனா ஜெபம் பண்றதுக்கோ பைபிள் வாசிக்கிறதுக்கோ நிறைய பேருக்கு என்ன இருக்காது? நேரம். வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? 3 வித காரியங்கள் இருக்கு. ஒன்று, டெய்லி பைபிளை நீங்க என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிக்கும் போது அதை அசை போடணும், அதை தியானிக்கணும். 2வது, நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கணும்னா கருத்தாய் ஜெபிப்பது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 14-15 வாஸ்து பாத்தீங்கன்னா, நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன். நான் கருத்தோடு ஜெபம் பண்ணுவேன், ஆவியோடு ஜெபம் பண்ணுவேன். கருத்தோடு ஜெபிக்கணும்னா உங்க சொந்த பாஷையில உங்களுக்கு தெரிந்தபடி ஜெபிப்பது. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த அனுபவங்கள் இருந்தா தான் உங்க விளக்கு எப்பொழுது என்ன செய்யும்? எரியும். நீ எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு உட்கார்ந்தேன்னா உன் தீபம் என்ன செஞ்சிரு தெரியுமா? அணைஞ்சு போகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விளக்க கொளுத்தி எதால மூடாத? கூடையினால, உன் வேலையினால மூடிடாத. நிறைய பேர் வேலை வேலை வேலைன்னு சொல்லி ஜெபம் பண்றது ஸ்டாப் பண்ணினா, வேலை வேலைன்னு சொல்லி ஜெபம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னா, சபைக்கு வருவதை, கூட்டத்துக்கு வருவதை நீ தடை பண்ணிட்ட அப்படின்னா உன் விளக்கு என்ன செஞ்சு போகும்? அணைஞ்சு போகும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ எதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ற?
மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாது. தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். வேதத்துல பாத்தீங்கன்னா லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் 8ல இருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் கவனிக்கணும். ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம இப்ப வாசித்தோம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம். விளக்க கொளுத்தி மரக்காலால் மூடி விளக்கத்தை மேல் வைப்பார்கள். அதுக்கு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு. எதை கண்டுங்க? நற்கிரியை. நல்லா கவனிக்கணும். நம்ம பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாது, நோக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, செயல்ல காட்டணும். எதை காட்டணும்? சிலருக்கு அன்பு எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பேச்சுல மட்டும் காட்டுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வாயிலே என்ன கின்றாரு, வாயிலே என்ன கின்றாரு சொல்லுங்க. ஆனா செயல்ல ஒண்ணு என்ன செய்யாது. நோக்கம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நல்லா இருக்கும். அப்படி செஞ்சிடலாம் மாஸ்டர், இப்படி செஞ்சிடலாம் மாஸ்டர், ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் அட்ரஸ் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கிறத உலக மக்கள் பார்க்கணும். யார் பார்க்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இங்க சொல்லும் போது சொல்றாரு, நம்முடைய நல்ல பேச்சு நல்ல நோக்கம் மட்டும் இருந்தா போதாது, அது செயல்கள் மூலம் ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். செயல்கள் மூலம் எப்படி பிரகாசிக்கணுங்க? வெளிச்சமா என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அப்பதான் மக்கள் சொல்லுவாங்க, பரவாயில்ல, ஓ நீங்க உண்மையிலே நல்லவங்க, அதுக்காக தேவனுக்கு நம்மளை பார்த்தவங்க கிறிஸ்தவங்க சொல்லி கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். நீலாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டு நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது? தூசித்த கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? நீ போற சபைக்கு அட்ரஸ் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். உங்களுக்கு யார் யார் போதிச்சது? உங்க பாஸ்டர் சைடே நான் என்ன செய்ய மாட்டேன். சில ஆட்களால பாத்தீங்கன்னா மக்களே வரமாட்டான். பார்த்திருக்கீங்களா? உங்க சபையில எதுவும் போதிச்சாங்களோ, உங்க மக்கள் எதாவது சொன்னாங்களோ அப்படிம்பாங்க. பார்த்திருக்கீங்களா? தேவ பிள்ளையே நல்லா கவனிக்கணும். உங்க நற்கிரிகள் மூலம் உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும். எது மூலம் வெளிச்சம் பிரகாசிக்கணும்? நிறைய பேர் இன்னைக்கு செய்யற ஒரு தப்பு என்ன தெரியுமா? நற்கிரியை செய்வதே இல்லை. நம்ம பெண்டிகஸ்ட் கிறிஸ்தவர்களை நான் பார்த்த வரையிலும் நானே செஞ்சதில்லை. இப்பதான் கர்த்தருடைய கிருபையால செய்யறேன். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் பட்டிருக்கோம். நம்முடைய செயல்கள் மூலமா நம்ம இரக்கம் காட்டணும். இரக்கம் காட்டி அவங்களுக்கு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுயநலவாதியா வாழ்றான். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார் சாட்சி சொல்வாங்க. கர்த்தர் எனக்கு அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இப்படி என்னை உயர்த்தினா. ரொம்ப நல்லது. கர்த்தர் உனக்கு பொருளை கொடுத்தது நோக்கம் என்ன? உன் எழுத்து வீட்டுல, பக்கத்து வீட்டுல உன் கூட பிறந்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 46ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க 6 வித உதவிகளை கர்த்தர் சொல்லுகிறார். பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், வியாதியில இருந்தேன், சிறைச்சாலையில் இருந்தேன். இப்படி ஆண்டவர் 6 காரியம் சொல்லி, மிகவும் சிறியவர்களாய் இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு நல்லா கவனிக்கணும். மேலுள்ள மக்கள்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சவங்க தான். மேல உள்ளவங்களா யாரு? கர்த்தருக்கு 2 வித குறிப்பா நியாய இயேசுவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப நீங்க இயேசுவுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்னா நமக்கு தைரியம் வரணும் அப்படின்னா நம்ம வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். நம்முடைய வெளிச்சம் என்னது? நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம், நான் அபிஷேகம் பெற்றதுக்கு அடையாளம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததுக்கு அடையாளம் என்னன்னா, என்னால முடியாத ஏழைகளுக்கு நான் என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்யணுங்க? ஆனா நம்ம பண்றோமா? இழுத்துக்கிட்டு கிடந்தா கூட எவனுக்கு என்ன செய்யறது இல்லை. யாராவது ஒரு 10,000 ரூபாய் அர்ஜென்டா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு கேட்டா நம்ம ஆட்கள் எத்தனையோ லட்சம் வச்சிருப்பாங்க. ஆனா எதை கொடுக்க மாட்டாங்க? கல்பு. உங்ககிட்ட பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போயிட்டு திரும்ப என்ன செய்ய வான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய நற்கிரிகள் மூலமாக ஒருவேளை உங்களுக்கு பொருள் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு வியாதியில போய் அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ண உங்களால என்ன செய்ய முடிஞ்சா நீங்க அவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். அதை எப்படி செய்யணும் தெரியுமா? அருவருக்காம செய்யணும். எப்படி செய்யணுங்க? அதை எப்படி செய்யணும் தெரியுமா? ஆசையா செய்யணும். அப்படி நீங்க செய்வதன் மூலம் அவங்க பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. யாரை மகிமைப்படுத்துவாங்க? நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? சில கிறிஸ்தவங்க செய்யறதை நான் பார்த்திருக்கேன். அப்படி செய்யும் போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என் பக்கத்துல என் பெத்த பிள்ளை கூட என்ன செய்ய மாட்டேங்குது சார், வர மாட்டேங்க. ஆனா நீங்க என்ன பெத்த பிள்ளை போல என்ன செய்யறீங்க கவனிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவர் ஏழை உணவகம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. 20 ரூபாய்க்கு அவர் சாப்பாடு தராரு.
அவரை டெஸ்ட் பண்றதுக்கே சில மதவாதிகள் வந்தாங்க. வந்து இவர் எப்படி 20 ரூபாய் கொடுக்கிறார் பார்த்துரும் அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு, எங்களாலாம் இது போல என்ன செய்ய முடியாது செய்ய. உண்மையாவே உங்க தேவன் தேவன் தான், தேவனுக்கு சோத்திரம், தேவனை மகிமைப்படுத்துறாங்களா. அதுல ஒரு பூசாரி வந்தாங்க. பூசாரி வந்து சாப்பிடுவாங்க. எங்க கிட்ட மட்டும் பணம், எங்களுக்கு நாங்க கோயில் திருவிழா நடத்துவோம், அன்னைக்கு சாப்பாடு போடுறதுக்கு நிறைய வசூல் பண்ணுவோம். ஆனா நாங்க எங்களுக்கு வர்ற பணத்துல மேக்சிமம் சுருட்டிக்கிடுவோம். என்ன பண்ணிக்கிடுவோம்? கொஞ்சம் தான் என்ன செய்வோம் மக்களுக்கு. ஆனா நீங்க 20 ரூபா கொடுக்குற அளவுக்கு நாங்க ஒண்ணும் பண்ணதே. மெய்யாகவே உங்க தேவன் தேவன் தாங்க, மெய்யாகவே. இதுதான் என்னது? நற்கிரி மூலமாக நம்முடைய வெளிச்சம் என்ன செய்யணும். நம்ம என்னைக்காவது எப்படி செஞ்சிருக்கோமா? நான் என்னைய யோசித்து பார்த்தேன். நான் இப்ப ஆண்டவருடைய இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் செய்யறேன். இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது. எப்படி செய்யணும் இன்னும் சரியா எனக்கு இன்னும் செய்யல, புரியல, ஆனா செய்யணும். அல்லேலூயா. நம்ம நற்கிரியை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்ல தெரியுமா? ஏசப்பா நீங்க வணங்குற தெய்வம் உண்மையான தெய்வம் தான், கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. நம்மளை பார்க்கிற நீங்கெல்லாம் கிறிஸ்டினா அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனா நிறைய பேருடைய தீபம் ஏன் அணையுது அப்படின்னா, அநேகர் மக்கள் பிதாவை மகிமைப்படுத்தத்தக்கதாக இவனுடைய கிரியில் அதை காட்டுவது. தேவ பிள்ளையே, உன் செயலின் மூலமாக உன் வெளிச்சத்தை நீ என்ன செய்யணும் தெரியுமா? பிரகாசிக்கணும். வெறும் வாயில மட்டும் என்ன செய்யக்கூடாது, வெறும் நோக்கத்தை மட்டும் பேச, அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் அப்படி இப்படி பேச்சு மட்டும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எதுல காட்டணும்? கிரியில காட்டுறது மூலம் உங்க வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளை பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க உங்களை அர்ப்பணிச்சா கர்த்தர் அந்த கிருபை என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. சரி, வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்ப நேரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. சரிதானே? என்னாகும் 8:2 நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. அது போல யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குத்து விளக்குல எத்தனை அகல்கள் இருக்கும் அப்படின்னா 7 அகல்கள் இருக்கும். எத்தனை அகல்கள் இருக்கும்? பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் வைத்திருந்தார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல முதல்ல பிரகாரம் இருக்கும், 2வது பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இந்த பிரகாரத்துல பாத்தீங்கன்னா சூரியனை வெளிச்சமா இருக்கும். எது வெளிச்சமா இருக்கும்? சூரிய வெளிச்சம். அது எல்லாரும் பாக்குற மாதிரி. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து என்ன செஞ்சிருப்பான்னா தோல் சில இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அது கூடாரம் மூடி இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் போக முடியும்னா ஆசாரியன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா போக முடியும். அந்த ஆசாரியன் போன உடனே அந்த பரிசுத்த ஸ்தலத்துல 3 காரியம் இருக்கும். ஒண்ணு, முதலாவது என்ன இருக்கும் அப்படின்னா அதுல வந்து குத்து விளக்கு இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா சமூக தப்பம் மேசை இருக்கும். 3வது தூப பீடம் இருக்கும். என்ன இருக்குங்க? தூப பீடம் இருக்கும். இப்ப இந்த குத்து விளக்க ஆசாரியன் தினமும் என்ன செய்யணுமா? அது எரியும்படிக்கு அனுதினமும் என்ன ஊத்தணும். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 1 இருந்து 4 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள்ல அவர் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார். இயேசு எப்படி இருந்தாருங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலமா நிறைய பேர் தேவனை மகிமைப்படுத்தின. நீ பைபிள வாசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் மூலம் எல்லாரும் யாரை மகிமைப்படுத்தினாங்க? இப்ப நம்ம செய்யற கிரியைகள் மூலமா மக்கள் யாரை மகிமைப்படுத்தணும்? இது மூலமா தான் நம்ம வெளிச்சத்தை என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். அது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மள உலகத்துக்கு எப்படி மாத்தி இருக்காரு? வெளிச்சம். அவர் உலகத்துக்கு ஒளி. நல்லா கவனிக்கணும். அவர் சூரியன். சுருக்கமா சொல்ல போனா அவர் யாரு? சூரியன். நம்ம அந்த சூரியன் இருந்து வெளிச்சத்தை கேட்ச் பண்ணி என்ன செய்யணும்? அப்படி அந்த ஒளியை கேட்ச் பண்ணி வெளிச்சத்தை நிலாவாக இருந்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். எதா இருந்து கொடுக்கணும்? இந்த சூரியன் இருந்து நிலா தானாக வெளிச்சம் கொடுக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். நிலா என்ன செய்ய முடியாதுங்க? தானா வெளிச்சம் கொடுக்க முடியாது. யார்கிட்ட இருந்து வாங்கணும்? சூரியன் இருந்து அது என்ன செய்யணும்? ஒளியை வாங்கி வெளிச்சத்தை கொடுக்கும் போது மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த சூரியனுக்கும் இந்த சந்திரனுக்கும் இடையில ஒண்ணு கிராஸ் ஆகும். அது என்ன தெரியுமா? பூமி. அது என்னதுங்க? பூமி கிராஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பௌர்ணமியா இருந்தது எப்படி மாறிடும்? அமாவாசையா மாறிடும். பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் தேவனாகிய கர்த்தருக்கும் இவங்களுக்கு இடையில இந்த எர்த்து கிராஸ் ஆகுது. என்ன கிராஸ் ஆகுது? இன்டர்நெட். என்ன நெட்டு சொல்லுங்க? என்ன நெட்டு கிராஸ் ஆகுது? இன்டர்நெட்னு ஒண்ணு வந்துச்சு பாருங்க. பூமிக்குரிய வலை. என்னதுங்க? பூமிக்குரிய இந்த வலை என்னைக்கு வந்துச்சுங்க? நிறைய பேர் இன்னைக்கு பிரகாசிக்கிறதே. இன்னைக்குள்ள சபைகள் ஏன் பிரகாசிக்க மாட்டேங்குது தெரியுமா? விளக்கு தண்டின் மேல அந்த விளக்கு என்ன செய்யணும்? எரியணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அதை மூடி வச்சிருக்காங்க. இன்டர்நெட் கூட வந்து
எந்த நெட் வந்து? ஏன்னா சபையில உட்கார்ந்தாலும் எதான் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஸ்டேஜில் உட்கார்ந்தாலும் எதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்க உட்கார்ந்தாலும் எதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையில இன்னைக்கு உள்ள நிலைமை ரொம்ப மோசங்க. ஏன் இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேரை பயன்படுத்த முடியல தெரியுமா? நிறைய சபைகள் இன்னைக்கு எழுப்பி பிரகாசிக்க முடியல தெரியுமா? காரணம் என்னன்னா, நிறைய பேர் எதனால மூடிருந்தாங்க? கூடையினால மூடிருந்தாங்க. தேவ பிள்ளையே, உனக்கும் தேவனுக்கு இடையில எதுவும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்கள் அவர் வெளிச்சத்தை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினது போல இந்த பூமியில சபை இன்னைக்கு வெளிச்சத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். நற்கிரியைகள் மூலமாக எல்லாரும் பிதாவை மகிமைப்படுத்தணும். உங்களை பார்க்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்க எங்க போனாலும் உனக்கும் உலக மக்களுக்கு வித்தியாசத்தை என்ன செய்யணும்? காட்டணும். அல்லேலூயா. சிலரை பார்த்தாலே தெரியுமா உங்களுக்கு? சிலரை பார்த்தாலே நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். சிலர் பார்த்தாலே பாஸ்டர்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களை பார்த்த பாஸ்டர் போல இருக்குமாங்க. ஆனா இப்போ உள்ள ஆட்களை நம்ம அப்படிலாம் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. கதை கந்தலாகி போச்சு. அதனால நம்ம அப்படி இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்ப வாசிங்க லேவியராகமம் 24ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்துவிளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு அதற்காக இடித்து பிழிந்த என்னதுங்க? தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு என்ன செய்யணுமா? கட்டளையிடு. அப்ப நல்லா கவனிக்கணும். பாரு, நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. ஒரு குத்து விளக்கு எப்பொழுதும் எரியணும் அப்படின்னா அது எண்ணெய் என்ன செய்யணும்? ஊத்திக்கிட்டே இருந்தாதான் அந்த விளக்கு என்ன செய்யும்? எரியும். அப்ப அது எண்ணெய்ங்கிறது எதை காட்டுதுன்னா, பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் முதல்ல, இரண்டாவது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை, மூன்றாவது தேவனுடைய வல்லமை. ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. தேவ பிரசன்னத்தை நீ விசுவாசித்தாலே பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைய நீ காது கொடுத்து செவி கொடுத்தால் கேட்கலாம். தேவனுடைய வல்லமையை நீ கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? முதலாவது நல்லா கவனிங்க. தேவ பிரசன்னத்தை நீங்க இயேசுவை விசுவாசித்தாலே என்ன செய்யலாம்? தேவ பிரசன்னம் வந்து உங்க கண்கள்ல இருந்து என்ன வரும்னா கண்ணீர் வரும். அதுதான் என்னது? தேவ பிரசன்னம். இது விசுவாசித்தாலே கிடைச்சிடும். ஆனா தேவன் உங்களோடு என்ன செய்யணும்? பேசணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். என்ன செய்யணும்? காத்திருக்கணும். என்ன செய்யணுங்க? காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் பேசுவார். மூன்றாவது வல்லமை வெளிப்படணும். என்ன வெளிப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம் மூலமா என்ன வெளிப்படணும் சொல்லுங்க? வல்லமை வெளிப்படணும். வல்லமை எப்ப வெளிப்படும்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை என்ன செய்யணும்? செஞ்சு முடிச்சா மட்டும்தான். இன்னைக்கு சபையில இருக்கிற கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? சபைகள்ல தேவ பிரசன்னம் இருக்குது, ஆனா என்ன கிடையாது? தேவ வார்த்தையை நிறைய பேர் காது கொடுத்து கவனிக்கிறதும் கிடையாது. தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதை செய்து முடிப்பதும் கிடையாது. ஆனா நம்ம இந்த ஸ்டேஜுக்கு என்ன செய்யணும்? வளரணும். கடந்த நாட்கள்ல நான் ஒரு ஊழியக்காரரை யூடியூப்ல பார்த்தேன். உண்மையில நான் அசந்து போனேன். கர்த்தர் இப்பயும் அப்படி கிரியை செய்யறாரா? உண்மையில கர்த்தர் கிரியை செய்யறார். நம்ம நினைக்கிறோம் உலகம்லாம் இருண்டு போச்சு அப்படி இப்படின்னு. ஆனா இப்ப கர்த்தர் செய்யறார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் வந்து நிக்கிறாருங்க. வியாதியோடு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நிக்கிறான். ஒவ்வொருத்தரும் வரிசையா நிக்கிறாங்க. என்ன வியாதி அப்படின்னு போர்டோட நிக்கிறான். பேப்பர்ல எழுதி ஒவ்வொரு ஆளும் நிக்கிறாங்க. சரிதானா? எனக்கு கால் விளங்காம போச்சு, எனக்கு கிட்னி ஃபெயிலியரு, எனக்கு கண்ணு குருடா போச்சு, எனக்கு காது கேட்கல, இப்படி பல ஃபெயிலியரோட எல்லாம் ரெகுலரா வரிசையா வந்து நிக்கிறாங்க. இவர் வேற ஒண்ணுமே செய்யல. கையை என்ன செய்யறாங்கன்னா விரல வச்சு தேவ பிரசன்ஸ்ல அப்படி லைட்டை தள்ளி தான் விடுறாருங்க. உடனே சுகமாயிருச்சு ஓடுறான். குருடன் பார்க்கிறான், செவிடன் கேட்கிறான், முடவன் நடக்கிறான், சுத்தாவிகள் என்ன செய்து ஓடுது. வேற ஒன்றும் அவர் பண்ணல. நான் பார்த்தேன். போய் நிற்கிறாரு. அந்த ஹோலி ஸ்பிரிட் பவர் இறங்கட்டும் அப்படிங்கிற பவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இறங்குது. ஆவியான கிரீச நான் யோசித்து பார்த்தேன். இவர் தான் எழுப்பி பிரகாசிக்கிற விளக்கா என்ன செய்யறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? சாதாரண இந்த வல்லமையெல்லாம் என்ன செய்யாது? வெளிப்படாது. வெளிப்படணும் அப்படின்னா 3 காரியம் வேணும். என்ன வேணும்? முதல்ல தேவ பிரசன்னம். ரெண்டாவது என்னது? தேவனுடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். மூணாவது என்ன செய்யணும்? தேவ வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படணும். தேவ வல்லமை வெளிப்படணும். நீங்க தேவ சத்தத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தவங்க மூலமா தான் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படும். நான் உண்மையிலே வந்து நிறைய காரியம் வந்து கீழ்ப்படியாம உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட வாஞ்சிக்கிறேன், அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், திரும்ப கேட்கிறேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டும் அதை செய்வார். அல்லேலூயா.
எனக்கு அதுல டவுட் எல்லாம் இல்லை. நம்ம சீக்கிரத்துல பார்க்க போறோம், பயங்கர மகிமையை பார்க்க போறோம். இந்த இடத்துக்குள்ள வந்தாலே அசுத்தாவிகள் அலறி ஓட போகுது. இந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கடற்கரை திரளான ஜனக்கூட்டம் பெருகுவதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அதுதான் என் இருதயத்தின் பாரம். அது 1000 மடங்கு எனக்குள்ள கொழுந்து விட்டேன்னு செய்து எரியுது. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் தான் இந்த கிரிகளை செய்வான், இவைகளை பார்க்கணும் பெரிதானவைகளை செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. ஆனா நம்ம விரும்பணும் கர்த்தர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆமா, என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் பிரகாசிக்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளாம் டீமா கர்த்தருக்கு எழுப்பி உலகம் முழுதும் போகணும். அல்லேலூயா. சும்மா ஏதோ சாப்பிட்டேன், 10ஓடு 1 11 என்ன செஞ்சேன், வாழ்ந்தேன், கண்ணை மூடுனேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ ஒரு வாழ்க்கை. எத்தனை வாழ்க்கை சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் எப்படி இருந்தான்? தேவனுக்காக எரிம்பி பிரகாசிக்க விளக்கம். முதலாவதாக நீங்கள் எரிம்பி பிரகாசிப்பதற்கு தடையாய் இருப்பது மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு. உங்க வாழ்க்கை மரக்காலால் என்ன செய்யக்கூடாது, கூடையினால வேலை வேலை வேலைன்னு சொல்லி இழந்து தேவ பிரசன்னத்தை என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. இரண்டாவதாக, முதலாவது உங்க நற்கிரியின் மூலம் உங்க வெளிச்சம் வெளிப்படணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 33 லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலி கீழையாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் எப்படி இருக்குதான்? முதலாவது நற்கிரிகள் மூலம் உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும். இரண்டாவது கர்த்தர் என்ன கொண்டு வர தெரியுமா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. வாசிங்க. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாகும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனா உங்க கண்கள்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? பரிசுத்தம் இருக்கணும். என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமான கண்கள். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்கள்ல எவனையும் நம்பி நம்ம என்ன செய்ய முடியுது? வாழ. இன்னைக்கு இருக்கிறவங்க கண்கள்லாம் எப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்கள் ஒரே அசுத்தம் தான். பெத்த தாயை கூட பாத்தீங்கன்னா தப்பா பாக்குறவங்க இன்னைக்கு பெருகிட்டாங்க. ஏன்னா செல்போன். கண் நமக்கு சரீரத்தில் எப்படி இருக்குது? விளக்கா இருக்குது. உங்க நல்லா கவனிங்க. தனிமையா இருக்கும்போது நீங்க எதை பாக்குறீங்கிறத குறித்து எப்படி இருங்க? கவனமா இருங்க. உன் கண்கள் மூலமாய் வெளிச்சம் என்ன செய்யணும் தெரியுமா? பிரகாசிக்கணும். என்ன செய்யணுங்க? முதலாவது நற்கிரிகள் மூலம் வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். இரண்டாவது உன் கண்கள் மூலம் வெளிச்சம் என்ன செய்யணும்? உன் கண்ணை பார்க்கறவங்க பரிசுத்தம் இருக்கும். என்னால ஆண்டவருடைய கிருபையினால ஆவியனுடைய பலத்தினால சொல்ல முடியும். என் கண்களை ஹோலினஸ் வெளிப்படுறத நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னால ஆணித்தரமா தைரியமா ஏசப்படைய கிருபையினால ஆவியனுடைய பலத்தினால சொல்ல முடியும். உங்க வாழ்க்கையில உங்க கண்களை பரிசுத்தம் இருக்குதா? மற்றவங்களை பார்க்கும்போது பரிசுத்தமா பார்க்கறீங்களா? பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா வேத வசனத்தை நிரப்புங்க. சங்கீதம் 119:9-11 படி வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ண வசனத்தின்படி தன்னை காத்து நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்து அந்த ரங்கத்துல இருக்கும்போது உன் எண்ணங்கள் பரிசுத்தமா இருந்தா ஃபீல்டுல இருக்கும்போது உன் கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கும். அனுபவிச்சு சொல்றேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன். கண்கள் பரிசுத்தமா இருக்கும். வசனம் இருந்தா என்ன இருந்தா? சட்டியில என்ன இருக்கணும் சொல்லுங்கய்யா? வசனம் இருக்கணும். இருக்குதா? பக்கத்துல எப்படி சொல்லுங்க? வசனம் இருக்குதா? இல்ல சொந்த கதை சோகதை இருக்குதா? நிறைய பெண்களுக்கு கூட பாத்தீங்கன்னா கண்களை நான் பார்த்திருக்கிறேன். பரிசுத்தமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. யாராவது கல்யாணம் முடிச்சா வயிற்று தான் பாக்குறாங்க. அவளுக்கு அவ குழந்தையோட இருக்காங்க. இப்படித்தான் பேசுறாங்க. புத்தியே சரியில்லை. என்ன சரியில்லை? என்ன சரியில்லை? பெண்கள் பேசுறத நான் பார்த்துட்டு நான் உண்மையில அசந்திருக்கேன். ஏன்டா ஆண்கள் தான் இப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா பெண்கள் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு. மேக்சிமம் மெஜாரிட்டி இதுல என்ன கொடுமை தெரியுமா? சபைக்கு வர்ற ஆட்கள் தான் கொடுமையே.
சபைக்கு நல்லா ஜெபிக்கிற மாதிரி இருப்பாங்க. எவ்வளவு கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்துல குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, செத்தாங்க, அதோட அவங்க லைஃப் முடிஞ்சு. பார்க்கும்போதே அப்படித்தான் பாக்குறாங்க. என்னதான் பார்வை இருக்குன்னு தெரியல. சிலர் நான் பார்த்திருக்கிறேன், நல்லா ஜெபிக்கிற ஆள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அவளை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களை பார்க்கும் போதே ஒரு கவர்ச்சியா பாக்குறாங்க. என்ன புத்தி இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த புத்தி எல்லாம் டோட்டலா வராது. வசனம் இருந்தா என்னால ஆண்டவருடைய கிருபையினால் ஆவியினுடைய பலத்தினால் சொல்ல முடியும். அப்படி புத்தி சரித்திரத்தில் வராது. வரணும், சரிதானா? வசனம் இருந்தா எழுப்பி பிரகாசிக்க முடியும். வேத வசனம் வெளிச்சம் தான் உன்னால பிரகாசிக்க முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கை அந்த சேலஞ்ச் லைஃப் ஏசப்படி கிருபையினால் ஆவியினுடைய பலத்தினால் சேலஞ்ச் பண்ண முடியும். சேலஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா வசனம் இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்லைன்னு அர்த்தம் சொல்லுங்க? வசனம் இல்லை. தெய்வ பிள்ளையே, முதலாவது நற்கிரியின் மூலம் உங்க வெளிச்சம் வெளிப்படணும். மூணாவது கண்கள். 2வது உங்க கண்களை பரிசுத்தத்தின் மூலம் வெளிச்சம் வெளிப்படணும். 3வதாக சங்கீதம் 119 105 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. நல்லா கவனிக்கணும். 3வது உங்க வெளிச்சம் எப்ப பிரகாசிக்கும் அப்படின்னா வேத வசன வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். என்ன வேணுங்க? என்ன வேணும் சொல்லுங்க? இப்ப வெளிச்சம் எப்படி கிடைக்குது? இப்ப இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது நீங்க வெளிச்சம் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க சும்மா மரக்காலால் மூடப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னே தெரியாம என்ன செஞ்சிருப்பீங்க, ஓடிப்பீங்க. இப்ப இந்த வெளிச்சம் கிடைச்சது பாத்தீங்களா? இந்த வெளிச்சம் உங்களை என்ன செய்யும் அப்படின்னா இருளை மேற்கொள்ள உங்களுக்கு பலனை தரும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நீ புதுசா வேத வசனத்தை தியானம் பண்ணி என்ன பெற்றுக்கொள்ளணும்? வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டால் நீ பிரகாசிக்க முடியும். வெளிச்சத்தை பெறல அப்படின்னா நீ பெற்றுக்கொள்ள. அப்ப வசனத்தின் பிரசித்தம் அப்படின்னு போட்டுருக்கு. வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். வசனத்தை அறிக்கையிடும் போது உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். வசனத்தை என்ன செய்யணும்? கர்த்தரின் மேய்ப்பராக நான் தான் செய்து ஒரு 10 தடவை அறிக்கை பண்ணேன், உனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது பார்ப்பேன். உனக்கு முன்பாக இருக்கிற இருள் என்ன செய்யும் தெரியுமா? விலகும். உனக்கு முன்பாக இருக்கிற சாத்தானுடைய சோதனை விலகும். எதை பேசும்போது சொல்லுங்க? என்ன பேசும்போது? வசனத்தின் பிரசித்தம் உங்களுக்கு வெளிச்சத்தை தரும். அல்லேலூயா. அதனால 3 விதத்துல நீங்க உங்க வெளிச்சத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். 2வதாக நம்ம பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவரும் விளக்கை கொளுத்தி அதை பாத்திரத்தினால் மூடப்பட்டார். 2வதாக, முதலாவதாக ஒரு விளக்கு அணைந்து போவதற்கு காரணம் அது கூடையினால் மூடப்பட்ட விளக்காக காணப்படுகிறது. 2வதாக ஒரு பாத்திரம் ஒரு விளக்கு எரியாது அணைந்து போவதற்கு காரணம் அந்த பாத்திரம் அந்த விளக்கு என்ன செய்யுதுன்னா பாத்திரத்தினால் என்ன செய்யப்படுறது? மூடப்படுது. நீ பாத்திரம்ங்கிறது என்ன அர்த்தம்? அதுதான் இப்ப நமக்கு முக்கியம். பாத்திரம் என்பது குடும்ப வேலையை குறிக்குது. என்ன வேலையை குறிக்குதுங்க? நம்ம ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சட்டி பானை கழுவிட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? சட்டி பானை எப்ப பார்த்தாலும் வேலைதான். உன்னை துணி துவைக்கிறம்பாங்க, இல்லைன்னா அதை கழுவுறம்பாங்க, இல்லைன்னா சமையல் வைக்கிறம்பாங்க. காலையில் ஒரு, மத்தியானம் ஒன்று, நைட்டு ஒன்று. வாழ்க்கையில சமையல் அறதான் இவங்க லைஃபே. செட்டில்மெண்ட் முடிஞ்சு. என்ன முடிஞ்சு? காலையில என் பிள்ளைக்கு பஸ் ஸ்கூலுக்கு போறதுக்காக அதை செஞ்சேன் பஸ், இதை செஞ்சேன் பஸ். மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக அதை பண்ணேன் பஸ். நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண வேண்டி இருக்குதா, என்ன பண்ண வேண்டி இருக்குதா? இப்படி வேலை வேலை, குடும்ப வேலை. இது எதை குறிக்குதுங்க? பாத்திரத்தில் மூடப்பட்டது எதை குறிக்குது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ல இருந்து 42 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா மார்த்தாள், மரியாள், லாசருங்கிற ஃபேமிலி எல்லாரும் இயேசு பேசுறத காது கொடுத்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா மார்த்தாள் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்கு? 13 பேருக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 13 பேருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 12 சீசர்கள், அடுத்து இயேசுவை சேர்த்து 13 பேரு. இவங்க ஃபேமிலியை சேர்த்தா 16 பேர் வந்துடும். சரிதானா? எல்லாருமே சேர்த்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மரியாள் மட்டும் பாத்தீங்கன்னா இயேசு வந்திருக்காரு, இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து என்னதை கேட்கணும்?
வசனத்தை கேட்கணும்னு உட்காந்துருப்பா. ஆனா அவ பாத்தீங்கன்னா வேலை பார்த்துருப்பா. இயேசு வந்து அவளை பார்த்து சொல்வாரு, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன செய்கிறாய், கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. அதுக்காக ஆண்டவர் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். ஆனா இயேசு வந்த நேரத்துல வேலை பார்க்கறது தான் தப்பு. இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல வேலை பார்க்கறது தான் தப்பு. எந்த நேரத்துல வேலை பார்க்கறது தப்புங்க? இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இயேசுவுக்கு என்ன செய்யணும்? ஒரு யூதன் வந்து 3 முறை ஜெபம் பண்ணுவான். எத்தனை முறை ஜெபம் பண்ணுவாங்க? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திட்டு வைக்கப்பட்டது என்று அறிந்து கொள்கிறோம். மேல் அறையில போய் என்ன செய்வானா, தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். இத்தனைக்கு அவன் எத்தனை நாட்டுக்கு நிதியமைச்சர் தெரியுமா? 120 நாடுகளுக்கு நிதியமைச்சர். எத்தனை நாட்டுக்குங்க? நீங்க எத்தனை நாட்டுக்கு நிதியமைச்சர்? பக்கத்துல கை படிச்சுக்கல. நீங்க எத்தனை நாட்டுக்கு நிதியமைச்சர்? ஒரு நாட்டுக்கு நிதியமைச்சர் கிடையாது. ஆனா கேட்டீங்கன்னா சிலர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்களா, நாய்க்கு வேலையே இருக்காதான் உட்கார்றதுக்கு. சில ஆட்களை நான் பார்த்திருக்கேன், எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, பிள்ளை பிள்ளை பிள்ளை. இப்படி நீ உட்கார்ந்து உன் வேலைக்கு என்ன செஞ்சு போவோம்? அதோ பிள்ளைய கவனிக்கணும், கணவனார கவனிக்கணும், ரொம்ப நல்லது. சகோதரிகள் இல்லாவிட்டால் சாப்பாடு கிடைக்காது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்கள் உண்மையாவே சகோதரிகளை பாராட்டுகிறோம். நீங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்கள் தான். ஆனா உங்க அர்ப்பணிப்பு இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பறிச்சிடக்கூடாது. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அப்ப தேவனுக்குன்னு கொடுக்கறதுக்கு ஒரு 3 நேரம் ஒதுக்குங்க. எத்தனை நேரம் ஒதுக்குங்க? நான் உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் சொன்னேன், அப்படி ஒதுக்கலாம். சரிதானா? டெய்லி 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணி நேரமாவது சோதிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி இயேசு சீசர்கள் சொன்னார். ஆனா ஜெபிக்க வேண்டிய நேரம் ஆட்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அதுதான் மேட்ரு. அதாவது ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கணும், வேலை பார்க்க வேண்டிய நேரம் வேலை பார்க்கணும். ஆனா நம்ம ஆட்கள் பார்த்திருக்கீங்களா நீங்க? ஜெபிக்க வேண்டிய நேரம் தூங்கிக்கிட்டு இருப்பான், தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கதையை மாத்திடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அதனால உங்க விளக்கு பாத்திரத்தினால் என்ன செஞ்சிடக்கூடாது, மூடிற பாலியாங்கி என்று சொல்லக்கூடிய தெய்வ மனிதர் இப்ப இறந்துட்டார். அவர் சபையில கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் பேர் வர்றதா சொல்றாங்க. அந்த தேவ மனிதர் பாத்தீங்கன்னா கரெக்டா 3 வேளை ஜெபம் பண்ணுவாராம். ஆனா எவ்வளவு பெரிய ஆள் போன்ல கூப்பிட்டாலும் அட்டன் பண்ண மாட்டார். அந்த நாட்டு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு பிரதமரே போன் பண்ணியிருக்காரு பாலியாங்கிஷோக்கு. போன் பண்ணா அஜிஸ்டன் போன் எடுத்துட்டு, இது எங்கள் பாஸ்டருடைய ஜெப நேரம். எந்த நேரம்? ஜெப நேரம். அந்த நேரத்தை நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன். உண்மையை சொல்றேன், நீங்க தேவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி, இந்த நேரம் அப்படின்னா போன் அட்டன் பண்ணக்கூடாது, இந்த நேரம் அப்படின்னா பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, கவனிக்க. கணவனா இருந்தாலும் கவனிக்க கூடாது, மனைவியா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது. அந்த நேரத்தை நீ யாருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க. எத்தனை பேர் கொடுக்க தீர்மானிக்கிறீர்கள்? கொடுக்க தீர்மானித்தால் உங்கள் விளக்கு என்ன செய்யும், எரியும். எல்லாவற்றும் பூன் என்ன செஞ்சிடும். நிறைய பேர் விளக்கே பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி மாதிரி தான் எரியுது. என்ன எரியுது? மெழுகுவத்தி மாதிரி. சாத்தா வர்றான் அப்படிங்க, புகைதான் வருது. நேரடிய லைஃப்ல என்ன வருது? அதனாலதான் வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஜெபமே என்ன செய்ய முடியல. இங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்றாங்க, இங்க பாத்தீங்கன்னா என்ன பாஷையில ஜெபம் பண்றாங்க? அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி நல்லா தான் ஜெபிக்கிறாங்க. அதுக்காக கர்த்தர் நிரப்பல நடக்குமா? நிரப்பதான் ஏன் செய்யறாரு. நீ வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ற? உன் வீட்டு வேலையை பெருசா எடுத்துக்கிற. என்ன பண்ற? அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாம கவலைப்படுவாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்படி கவலைப்படுறது? ஒன்று விடாம கவலைப்படுறது. அப்படியே கண்கள் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். என்னமோ நான் இல்லைன்னா என் கணவனார் என்ன ஆகும், நான் இல்லைன்னா என் பிள்ளை என்ன ஆகும், நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா அவன் நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவான். தெரியுமா உனக்கு? நான் இல்லைன்னா என் பிள்ளை என்ன செய்யும், உன் பிள்ளையும் சூப்பரா சாப்பிடும். நீ நடத்திக்கிட வேண்டியத புள்ளு, என் பிள்ளைக்கு நான் ஒழிச்சு என்ன பண்றது, என் கணவனார் என்ன பண்றது, நடப்பு பொழப்பேற்ற செஞ்சுதான் கிடைச்சு. புரியுதா? நான் இல்லைன்னா என் குடும்பமே நடு ரோட்டில் நின்றோம்.
நீ இல்லைன்னா சூப்பரா உட்காந்துருப்பாங்க. அதனால அந்த பொழப்பெல்லாம் நிப்பாட்டிடணும். என்னத்தை நிப்பாட்டிடணும்? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, இயேசு இருந்தா போதும், கர்த்தர் குடும்பத்தை நடத்துவார். அல்லேலூயா. நான் உண்மையில் நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி யோசித்து பார்த்தேன். என்னைய நம்ம பிள்ளைகளை பெற்று இவ்வளவு நாள் ஆச்சு, அவங்கள வளர்க்குற உண்மைதான், சோறு போடுற உண்மைதான். ஆனா இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டோமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரணும் ஒண்ணும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரணும் யார் நடத்துறான்னு நினைக்கிறீங்க? யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருது. அவர் கொடுக்க போய் தான் நம்ம பிள்ளைகளை இப்படி உட்கார்ந்துருக்காங்க. அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், நம்மளை யார் வளர்த்தான்? கர்த்தர் தாங்க வளர்க்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம என்னமோ நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டோம், படிக்க வச்சுட்டோம். ஒண்ணுமே கிடையாது. யார் தான் செய்யற? எல்லாமே அவர் தான் செய்யறாரு. இதை உணர்ந்து தேவனுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். இதை விட்டுட்டு நான் இல்லைன்னா அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், நீ இல்லைன்னா சூப்பரா நடப்பாங்க. நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஊர்ல கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை 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 வேலை. அந்த சகோதரிட்ட சொன்னா, எனக்கு நான் இல்லைன்னா என் குடும்பமே என்ன ஆயிரும், நஷ்டமா போயிடும் அப்படின்னாங்களாம். ஆனா அந்த சகோதரி வேலை பார்த்து உடம்பு சரியில்லாம செத்தே போச்சு. என்ன செஞ்சு போச்சு? ஆனா அவங்க அந்த நேரத்துல இருக்கும்போது அவங்க கணவனாட்ட போய் மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓ நீங்க ரொம்ப தூரத்துல வேலை பார்க்குறீங்க, உங்க பையனும் ஸ்கூல்ல ரொம்ப தூரம் படிக்கிறான், நீங்க பக்கத்துல படிச்சீங்க அப்படின்னா அந்த சகோதரிக்கு வேலையெல்லாம் என்ன செஞ்சிடும்? சுருங்கிடும். ஆனா அந்த சகோதரி என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேலை செஞ்சு அவங்களுக்கு பிள்ளையை போய் பார்க்க ஒரு நேரம் போக வேண்டி இருக்குது, கணவனாரை பார்க்க ஒரு நேரம் போக வேண்டியது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியதுன்னு சொன்னா கணவனார் கேட்கல, பிள்ளைகள் என்ன செய்யல, கேட்கல. இவங்க வேலை 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 வேலைன்னு பார்த்து தன் குடும்பத்துக்காகவே ஜீவனை விட்டது கூட செத்தே போனாங்க. ஆனா செத்து போனோடனே குடும்பம் என்ன ஆகுன்னு நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. செத்து போன டகான்னு வேலையை மாத்திட்டாங்க. வேலையை மாத்தி எல்லாரும் சூப்பரா வேலை பார்க்குறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அந்த சகோதரி மட்டும் உயிரோடு இருந்து பார்த்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதைத்தானே உயிரோடு இருக்கும்போது சொன்னா, அப்படி சொல்லியிருந்தா அந்த சகோதரி இன்னும் கொஞ்சம் கூட நாள் என்ன செஞ்சிருப்பாங்க உயிரோட. அதனால நினப்பு பொழப்ப நிறைய பேருக்கு நினப்பு என்ன தெரியுமா? குடும்பம் இதெல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. சரிதானே? நான் இல்லாத ஏசப்பா செய்யறது செஞ்சு பிடிப்பேன். அல்லேலூயா. ஆனா என் விருப்பம் என்ன தெரியுமா? நான் என்ன கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும் நினைச்சாரோ அதை என்ன கொண்டுதான் என்ன செய்யணும். எக்காரத்தை கொண்டு வேற யார் மூலம் என்ன செய்யக்கூடாது. இந்த வெறித்தனம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு அப்படிலாம் இல்லை. யாருக்கு கொண்டாவது செஞ்சுட்டு போட்டோம், நான் 10ஓட 1 அது 2 பார்க்க தான் முடியும். என்னது? பார்க்க தான் 1 செய்ய. 2வது, உங்க விளக்கு பாத்திரத்தினால என்ன செய்யக்கூடாது? மூடப்படக்கூடாது. வேலை வேலைன்னு ஓடி நீங்க தேவனுடைய கிருபை இழந்துடாதீங்க. அதனால பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 21:34 பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் உங்கள் இறுதியும் பாரம் அடையாதபடிக்கு. நிறைய பேருடைய விளக்கு அணைஞ்சு போறதுக்கு காரணம் எப்ப பார்த்தாலும் வேலை இல்லைன்னா பிள்ளை. இதுதான் நிறைய பேருக்கு சாக்கு. இந்த குழந்தை கிடைக்கும் தண்ணி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எசப்பா சோத்திரம், எசப்பா எனக்கு குழந்தைய தர, எனக்கு குழந்தைய தர அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. குழந்தை என்ன கிடைச்சா அன்னையோட சாப்டரு. குழந்தை தான் நிறைய பேருக்கு விக்கிரகம் ஆராதனையா மாறிடுது. ஐயா குழந்தைய கவனிங்க, கணவனாரை கவனிங்க, மனைவியை கவனிங்க. சிலர் கணவனாருக்கு பார்த்தீங்கன்னா என் மனைவிக்காக என் பிள்ளைக்காக உழைக்கிறேன்னா அந்த ஷிஃப்ட் இந்த ஷிஃப்ட்னு போட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓடினாலும் உங்க விளக்கு என்ன செஞ்சிடும்? உங்களுக்கு வர்ற வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மட்டும் தவறாம கொடுத்து பாருங்க. கர்த்தர் அந்த 5 அப்பத்தை 2 மணி ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்ததுக்குள்ள கர்த்தர் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. உன் வருமானத்தை வச்சுதான் கர்த்தர் உன்னை நடத்தணும்னு அவசியமே. நான் என்னால ஆணித்தரமா சொல்ல முடியுங்க. எங்க வருமானம்லாம் நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹலோ ஒண்ணுமே. ஆனா நாங்க ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். எப்படி வந்திருக்கோம்? வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே ஓடி போயிருவீங்க. ஏடிஎம் வேணாலும் எடுத்து இப்ப ஏடிஎம் காண ஆரம்பிச்சு சூப்பரா உட்காந்துருக்கேன். நிறைய பேர் என் பக்கத்துல இருக்க, என்னடா ஏடிஎம் காண ஆரம்பிச்சு கவலைப்படவே இல்லையா? இதுக்கு அதனால கவலைப்பட மாட்டோம். அடுத்து ஒரு தேவை, அதுக்கு என்ன செய்ய மாட்டோம். சொல்லுங்க. இது வரைக்கும் நடத்தினாரு, இனிமேல் என்ன செய்வாரு? பக்கத்துல சொல்லுங்க, இது வரைக்கும் நடத்தினாரு, இனிமேல் உங்களுக்கு என்ன செய்வாரு?
வயசாயிரு சொன்னோடனே அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படி பேசவும் கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, ஒன்றுக்கு என்ன செய்யாத, ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது. எதுக்கு கவலைப்படணும் தெரியுமா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக கவலைப்படணும், அதுக்காக கண்ணீர் விடணும், அதுக்காக அழகணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா லவ் யூ கவலை. இந்த 3வது விதையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க என்னென்ன இருந்துச்சு? உலக கவலை, லௌகீக கவலை, அடுத்து சிற்றின்பம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த 3 காரியமும் நெருக்கி போட்டு அந்த விளக்கு என்ன செய்யல, கனி கொடுக்க. உங்க வாழ்க்கையில எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு நினைச்சு தயவு செய்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் எதை தரணுமோ கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு திருமண காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க எல்லாமே. ஆனா அதுக்காக சோம்பேறிய உட்காந்துருக்குன்னு சொல்லல, சரிதானா? அதுக்காக பொறுப்பற்ற நிலைமையில இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிள்ளைகளுக்கு எந்தெந்த காலத்துல எதை செய்யணுமோ அதை கரெக்டா என்ன செய்யணும், செய்யணும். அதுக்காக ஜெபிக்கணும். ஜெபித்து சீரியஸா ஸ்டெப் எடுக்க வேண்டியது என்ன செய்யணும், அதை செய்யும் போது கர்த்தர் வாக்கியப்படுவார். அல்லேலூயா. ஆமா, எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கலாம். நான் சோம்பேறி உட்காந்துருப்பேன்னா கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதனால செய்யுங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வாதம். அதனால வேலைன்னு ஓடாதீங்க. 3ஆவதாக ஒரு விளக்கு அணைந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினால் மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழ் வைக்கணும். இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். முதல்ல நம்ம பார்த்த விளக்கு கூடையினால் என்ன செய்யப்பட்டது, மூடப்பட்டது. அது வேலைன்னு ஓடுது, வெளி வேலைகளை குறிக்குது. 2வது நம்ம பார்த்த விளக்கு பாத்திரத்தினால் என்ன செய்யப்பட்டது, மூடப்பட்டது. அது எதை குறிக்குன்னா வீட்டு வேலைகளை குறிக்குது. இதுல போனவங்களும் பிரகாசிக்க முடியாது. இப்ப இங்க ஆண்டவர் சொல்றது கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்கு. அப்படின்னா என்ன ஆகும், அந்த விளக்குனால கட்டிலும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், எரிஞ்சுவோம். இது எதை குறிக்குன்னா கனனித்திரையின் ஆவி. என்ன ஆவிங்க, என்ன ஆவி, கனனித்திரை. சிலர் நீங்க பாத்தீங்கன்னா ஜோமனை உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சு என்ன செஞ்சிருவாங்க. இது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில டேஞ்சரஸ். சிம்சோனுடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. சிம்சோன் ஒரு பக்கம் ஆவியில் அபிஷேகம் இருந்துச்சு, ஆனா அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இச்சைக்கு இடம் கொடுத்து எந்த ஸ்டேஜுக்கு வந்தான் தெரியுமா? ஒருத்தியுடைய மடியில படுத்து கிடக்குறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா சிறுமப்படுத்துறான்னு தெரியும். ஆனா அந்த கனனித்திரையின் ஆவிக்கு அவன் இடம் கொடுத்து கடைசியில கண்ணை இழந்து, அழைப்பை இழந்து, தரிசனத்தை இழந்து குருடனாக மாறி போனான். தேவ பிள்ளையை உன் வாழ்க்கை இருளாகாதபடிக்கு உன் தூக்கத்தை குறித்து சோம்பேறித்தனம், இது என்ன குறிக்குதுங்க? தாவீதுடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தாவீது ஐயா யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துல என்ன பண்ணாரு தெரியுமா? தூங்கினார். நல்லா கவனிக்கணும், தூங்குறது தப்பு கிடையாது. ஆனா தூக்கமே வாழ்க்கையா இருந்தா அது ரொம்ப தப்பு. சிலர் வீட்டுல இருந்தாலே பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? வீட்டுல இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒண்ணு திம்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா செல்போன்ல உட்காந்துருப்பாங்க. இது ரொம்ப சோம்பேறியின் ஆத்துமா விரும்பி ஒன்றை என்ன செய்யாது. கட்டில் என்பது உங்க வாழ்க்கையில கனனித்திரையின் ஆவிக்கு. வேதம் சொல்லுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து என்ன செஞ்சாராம், தனிமையில போய் ஜெபம். உங்க வாழ்க்கையில ஜெப ஜீவி என்ன செய்யணும், ரொம்ப இருக்கணும். ஏன்னா இந்த அதிகாலையில தான் மன்னா கிடைக்கும். எப்பதான் மன்னா கிடைக்குங்க? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 14ல இருந்து 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, மன்னா கிடைக்கிற நேரம் எந்த நேரம் தான்? உங்களோடு கர்த்தர் பேசுற நேரம் எந்த நேரம் தான்? அதிகாலையில கர்த்தர் பேசுவார். அதிகாலை என்றால் 3 to 6 இந்த நேரத்துக்குள்ள நீங்க எந்திரிச்சு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். 3 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப சந்தோஷம், 4 மணிக்கு எந்திரிச்சா ரொம்ப சந்தோஷம், 5 மணிக்காவது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் மன்னா கிடைக்கும். இல்லைன்னா அது வெயில் ஏறின பொழுது என்ன ஆகும் தெரியுமா, உருகி போகும். நீங்க எந்தெந்த நேரத்துல நினைச்சீங்கன்னா வெளிப்பாடு என்ன செய்யாது, கிடைக்காது. கர்த்தர் கொடுத்த டைமிங்ல கர்த்தர் என்ன செய்யணும், சந்திக்கணும். வேதம் சொல்லுது, ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கல், அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்ப கர்த்தர் அவரை சந்திப்பதற்கும் ஒரு நேரம் வச்சிருக்காரு. எந்த டைம் தெரியுமா? அந்தி சந்தி மத்தியான வேலை. அல்லேலூயா. இந்த நேரத்துல இப்ப முதலமைச்சர் நீங்க நினைச்ச நேரம் பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் டயம் வந்தா தான் என்ன செய்ய பார்க்கவே. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி, உலகத்திலே பெயர் பெற்ற ஒரு ஜனாதிபதினா ஆபிரகாம் லிங்கன் தான். ஆனா அதிகாலை 4 மணிக்கு எஞ்சி முதல்ல தேவ சமூகத்துல 1 மணி நேரம் கொடுத்துட்டு தான் அடுத்து மற்ற வேலையை பார்ப்பாராம். அதனால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அந்த தேசம் பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டது தெரியுமா, விடுவிக்கப்பட்டது. அவர் எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக ஆபிரகாம் லிங்கன் இருந்தார். அல்லேலூயா.
ஆபிரகாம் லிங்கன் வந்து அவர் ஆட்சிக்கு வந்த பொழுதுதான் இந்த வெள்ளையர்கள் வந்து கருப்பணத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க. அவர் தான் வந்து அந்த அடிமைத்தனத்தை என்ன செஞ்சார் தெரியுமா? முறித்தார். ஏன்னா அவர் தேவனுக்கு பயப்படுற மனுஷன், தேவ ஆலோசனை கேட்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனிதன். ஆனா அந்த மனிதனையும் ஒருத்தர் என்ன செஞ்சானா? ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணிட்ட பொழுது அந்த மனிதனைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இதுல கார்ல வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்கள்லாம் சுத்தி அழுதுட்டு போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு போது ஒரு தாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கண்ணீரோடு வந்து சொன்னாரா, நம்ம இன்னைக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க உயிரை கொடுத்து ஆத்மா எங்க போய்கிட்டு இருக்குது? கார்ல போய்கிட்டு கண்ணீரோட அழுதான். ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கனவு தெரியும் ஆவிக்கு இடம் கொடுத்துறாத. ஒருவேளை உனக்கு உட்கார்ந்த தூக்கம் வருது, எந்திரிச்சா தூக்கம் வருது அப்படின்னா நீ கனவு தெரியும் ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கேன்னு அர்த்தம். நீ செய்ய வேண்டியது நான் உபவாசம் பண்ணி அந்த ஆவியை தேவனுக்கு கீழ்ப்படுத்த பிசாசை என்ன செய்ய எதிர்த்து அந்த கனவு தெரியும் ஆவி உன்னை விட்டு என்ன செய்யும்? வெளியே போகும். கனவு தெரியும் ஆவி வெளியே போய்விட்டால் நீ விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக என்ன செய்ய முடியும்? எழுந்து பிரகாசிக்க இல்லை அப்படின்னா நீங்க எழுந்து பிரகாசிக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க நீங்க பாத்திரமான காணப்படனா உங்க விளக்குகள் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுது உங்க விளக்கு என்ன செய்யணுங்க? எரியணும். எத்தனை பேர் விளக்கு எரியும்னு நினைக்கிறீங்க? இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்ற விரும்புகிறார். நான் தேவனுக்காக பயன்படணும் பாஸ்டர், கர்த்தர் என்னை பயன்படுத்தணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க முன்னாடி வாங்க. கர்த்தர் இந்த முன்னாடி வாங்கங்கிறது நீ சாதாரணமா நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இறங்கி வருவார். நீங்க